ஃபார் எக்ஸாம்பிள் குறைஞ்சபட்சம் சொல்றேன் சார். ஒருத்தர் என்ன பண்றாரு, ஆட்டோ இல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் இல்ல மெக்கானிக் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துல நின்னு பார்க்குறாரு, எப்படி பழுது பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அவர் துறை சார்ந்த ஒரு அனுபவம் கிடைக்குது, நாலேட்ஜ் இருக்கு. அத வச்சு என்ன பண்றாரு, தொழில் தனியா கடை வச்சுட்டாரு. ஆனா அவருக்கு என்ன தெரியாது, எப்படி கடன் வாங்குறதுன்னு தெரியாது. ஓகேவா? எப்படி மார்க்கெட்டிங் பண்றதுன்னு தெரியாது. அடுத்த தொழில் எப்படி எடுத்துட்டு போறது, திருப்பி அவர் கீழ லேபர் எப்படி கொண்டு வரணும்னு தெரியாது. இந்த மாதிரி துறை சார்ந்த விஷயத்துக்கு அவர் நேரத்தை ஒதுக்குவது சிறந்ததா? அல்லது ஜோதிடம் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட்டு ஜோதிடத்த கத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்க போவோங்கிறது முக்கியமா? அப்படின்னு கேட்டா, உங்களோட பதில் எப்படி இருக்கும்? 2மே முக்கியம் தான் சார். துறை சார்ந்த அறிவு ரொம்ப முக்கியம். நான் அது தப்பு சொல்ல மாட்டேன். அதை விட ஜோதிடம் ரொம்ப முக்கியன்றதை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கேள்வியில் நீங்கள் ஜோதிடர் ஆகுங்கன்னு சொல்லலை. ஜோதிடத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த கற்றுக்கோங்கன்றது தான் மெயினாக சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கை முதல்ல முக்கியம். தொழில்னு சொல்லணும். அதில் இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, கேரியர்னு சொல்லுவாங்க. அதே ஸ்பெல்லிங் கொஞ்சம் வித்தியாசமாக கரியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கரியரும் ஒரே மாதிரி பயனுக்கு தான் பயன்படுது. ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. பஸ் வந்து கேரியர், ஒரு வெஹிக்கிள் ஒரு கேரியர். என்னுடைய தொழில் என்னுடைய கேரியர், என்ன என் வாழ்க்கையை கேரி பண்ண கொண்டு போகிறது. ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போன பிறகு அந்த இடத்துலேருந்து அதை இறக்கி ஆகணும். அவ்வளோதான் அது. நிறைய நேரத்தில் இன்றைக்கி இந்த பொருள் சார்ந்த உலகம் ரொம்ப பொருளை மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையே பொருளாதாரம் தான்ற மாதிரி ஒரு மனநிலையில் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கும். வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியமான பொருளே தவிர பணமே வாழ்க்கை கிடையாது. தொழில் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. கேரியர் சக்ஸஸ் ஆனால் லைஃப் சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறது தான் முதல் அடிப்படை. அதில் தொழில் சார்ந்த சக்ஸஸ்ஸு ஒரு அங்கமாக இருக்குது. இப்போது எதில் ஜெயிக்கணும் எதில் தோக்கணும்னு தெரியணும். ஒரு சில நேரத்தில் தொழிலில் கூட தோல்வி படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தொழிலில் தோல்வி பட்டாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுதான் ரியல் வெற்றி. இப்போது வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா தொழிலில் ஜெயிக்கணுமான்னு கேட்டால், தொழிலை மட்டுமே ஜெயிக்கணும்னு நிறைய பேர் இன்றைக்கி போராடுறதுனால தான் நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. ஸோ வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்றத முதல்ல ஒரு தெளிவு இல்லாத போது நீங்கள் தொழிலில் ஜெயிக்க மாட்டீங்கன்ற எழுதியே தரேன்.